இதோ நிக்கிறாரு கடைக்குட்டி மணியரசு. இவர் அமுதாவை தள்ளி வச்சுட்டு இந்த குட்டி பொண்ணு கவிதாவுக்கு திருட்டு தாலி கட்டி இங்க குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்காரு. இதுக்கெல்லாம் மூத்தவன் நான் தான் வழிகாட்டினா. சோல அடுத்த தம்பி மூச்சு விடுறதுக்கே என்கிட்ட 300 தடவை பர்மிஷன் கேட்பான். ஆனா இப்ப ஹோட்டல் கணக்கெல்லாம் இவர்கிட்ட கொடுக்கணும்னு என்கிட்டயே கேட்கறான். அதுக்கு மூத்தவன் நான் தான் வழிகாட்டிய. ஏன் அவ்வளவு தூரம்? சோல தனி சமையல் பண்றாரு, மூத்தவன் என்னையா வழிகாட்டியா எடுத்துக்கிட்டான். கடைக்குட்டி மணியரசு தனி சமையல் பண்ணாரு, அவரை வழிகாட்டியா எடுத்துக்கிட்டு இவர் பண்ணாரு. இதுக்கெல்லாம் நான் தான் வழிகாட்டினா? நான் எப்பயுமே நல்லதுக்கு மட்டும்தான் வழிகாட்டுவேன். இந்த மாதிரி கெட்டதுக்கெல்லாம் வழிகாட்ட மாட்டேன். அனுபவஸ்தர் நீங்க, பதில் சொல்லுங்க. ஒன்னு சொல்றேன்பா, இப்பெல்லாம் 3/4 பேருக்கு வீடு வழிகாட்டியா இருக்கிறது இல்ல. இந்த உலகமும் அவங்களுக்கு அமைகிற வாழ்க்கையும் தான் வழிகாட்டியா இருக்கு. அதை முதல்ல புரிஞ்சுக்குங்க. வழிகாட்டியா வழிவிடுற. ஏமாமா, இப்ப நான் என்ன கேட்டேன்? ஹாஸ்பிட்டலுக்கு எதுக்கு வரலன்னு தானே கேட்டேன். அதுக்கு போய் இவங்க எல்லாரையும் குத்தம் சொல்லிட்டு போறாரு. அவர் பேசுறது ஏதாவது புரியுதா மாமா? பாருமா, என் அனுபவத்துல சொல்றேன், தப்பு பண்றவன் பேசுறது யாருக்கும் புரியாது.